SCIAS Academy channel subscribe பண்ணுங்க. வணக்கம். எஸ்ஏஎஸ் அகாடமிக்காக நான் உங்கள் சங்கர். நாம் இன்னைக்கு கிராக்கத்தான் டே 70 இணைஞ்சிருக்கோம். நீ நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி யூனிட் 10 to 13 சரிங்களா, சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ 11ஆம் வகுப்பு புவியியல் பகுதியிலிருந்து அலகு 10 முதல் 13 வரை இருக்கிற பகுதியிலிருந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த கிராக்கத்தான் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸை தொகுத்து வழங்குவது உங்கள் எஸ்ஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம டைரக்டா கொஸ்டின்ஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 4 traditions of geography were introduced by dash. Option A, Hertzsprung. Option B, Gerard Mercator. Option C, William D. Pattison. Option D, Humboldt. புவியியலின் 4 மரபுகளை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் ஏ ஹட்சோன். ஆப்ஷன் பி ஹெராட் மெர்கேட்டர். ஆப்ஷன் சி வில்லியம் டி பேட்டிசன். ஆப்ஷன் டி ஹம்போல்ட். செகண்ட் கொஸ்டின், which one of the following is not a theme of geography? Option A, location. Option B, place. Option C, movement. Option D, technology. கீழ்கண்டவற்றில் எது புவியியலின் கருப்பொருள் அல்ல? ஆப்ஷன் ஏ அமைவிடம். ஆப்ஷன் பி இடம். ஆப்ஷன் சி இடம்பெயர்வு. ஆப்ஷன் டி தொழில்நுட்பம். Third one, systematic approach to study geography was developed by dash. Option A, Carl Ritter. Option B, Humboldt. C, Pattison. D, Hertzsprung. புவியியலை கற்பதற்கான முறையான அணுகுமுறையை வெளிப்படுத்தியவர். ஆப்ஷன் ஏ கார்ல் ரிட்டர். ஆப்ஷன் பி ஹம்போல்ட். ஆப்ஷன் சி பேட்டிசன். ஆப்ஷன் டி ஹர்ட்ஸ்டோர்னே. ஃபோர்த் ஒன், ஆந்த்ரோபாலஜி டீல்ஸ் வித் ஹியூமன் டேஸ். ஆப்ஷன் ஏ மைக்ரேஷன். ஆப்ஷன் பி செட்டில்மெண்ட்ஸ். ஆப்ஷன் சி ரேசஸ். ஆப்ஷன் டி கிங்டம்ஸ். மானுடவியல் மனிதனின் டேஸ் பற்றி விளக்குகிறது. ஆப்ஷன் ஏ இடப்பெயர்ச்சி. ஆப்ஷன் பி குடியிருப்புகள். ஆப்ஷன் சி இனம். ஆப்ஷன் டி அரசாட்சி. ஃபிஃப்த் ஒன், விச் ஒன் இஸ் ராங்லி மேட்ச்டு? ஆப்ஷன் ஏ எக்கனாமிக் ஜியோகிராஃபி ஸ்ட்ரைட் டு தட் இண்டஸ்ட்ரீஸ். ஆப்ஷன் பி பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி ஸ்ட்ரைட் டு தட் பவுண்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆப்ஷன் சி கல்ச்சுரல் ஜியோகிராஃபி ஸ்ட்ரைட் டு தட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஆப்ஷன் டி பாப்புலேஷன் ஜியோகிராஃபி ஸ்ட்ரைட் டு தட் டிபெண்டன்சி ரேஷியோ. அதனோட தமிழாக்கம் எது தவறான இணை? ஆப்ஷன் ஏ பொருளாதார புவியியல், அதற்கு நேராக தொழிற்சாலைகள். ஆப்ஷன் பி அரசியல் புவியியல், அதற்கு நேராக மாநிலங்களின் எல்லைகள். ஆப்ஷன் சி கலாச்சார புவியியல், அதற்கு நேராக ஆயுட்காலம். ஆப்ஷன் டி மக்கள் தொகை புவியியல், அதற்கு நேராக சார்பு விகிதம். சிக்ஸ்த் ஒன், மெட்ரோலஜி இஸ் எ ஸ்டடி ஆஃப் டேஷ். ஆப்ஷன் ஏ அட்மாஸ்பியர். ஆப்ஷன் பி மீடியோர்ஸ். ஆப்ஷன் சி மெட்டல்ஸ். ஆப்ஷன் டி ஆஸ்ட்ராய்டு. வானிலையியல் என்பது டேஷ் பற்றிய படிப்பாகும். ஆப்ஷன் ஏ வளிமண்டலம். ஆப்ஷன் பி விண்கற்கள். ஆப்ஷன் சி உலோகங்கள். ஆப்ஷன் டி குறுங்கோள். செவன்த் ஒன், அஸ்ட்ரானமி இஸ் எ சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் டேஷ். ஆப்ஷன் ஏ பிளான்ஸ். ஆப்ஷன் பி அனிமல்ஸ். ஆப்ஷன் சி கிளைமேட். ஆப்ஷன் டி செலஸ்டியல் பாடிஸ். வானியல் என்பது டேஷ் பற்றி விளக்கும் ஓர் அறிவியல் ஆகும். ஆப்ஷன் ஏ தாவரங்கள். ஆப்ஷன் பி விலங்குகள். ஆப்ஷன் சி காலநிலை. ஆப்ஷன் டி வான்பொருள். எய்த் ஒன், வாட் இஸ் ஜிஎன்எஸ்எஸ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா கால்ட் அஸ்? ஆப்ஷன் ஏ ஐஆர்என்எஸ்எஸ். ஆப்ஷன் பி ஜிபிஎஸ். ஆப்ஷன் சி GLONASS GLONASS. ஆப்ஷன் டி வீடியோ BIDOU. இந்தியாவின் உலகளாவிய ஊடுருவும் செயற்கைக்கோள். ஆப்ஷன் ஏ ஐஆர்என்எஸ்எஸ். ஆப்ஷன் பி ஜிபிஎஸ். ஆப்ஷன் சி GLONASS GLONASS. ஆப்ஷன் டி வீடியோ BIDOU. Ninth one, which one of the following countries first used the GPS for its military applications? Option A Canada. Option B Germany. Option C India. Option D USA. கீழ்கண்டவற்றில் எந்த நாடு இராணுவத்தில் உலகளாவிய அமைவிடம் கண்டறியும் தொகுதியை முதலில் பயன்படுத்தியது? ஆப்ஷன் ஏ கனடா. ஆப்ஷன் பி ஜெர்மனி. ஆப்ஷன் சி இந்தியா. ஆப்ஷன் டி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 10th one, Caucasoid race is also known as dash race. Option A European. Option B Negroid. Option C Mongoloid. Option D Australoid.
காக்கசாய்டு இனத்தை டேஸ் என்றும் அழைக்கலாம். ஆப்ஷன் ஏ ஐரோப்பியர்கள், ஆப்ஷன் பி நீக்ரோயிடுகள், ஆப்ஷன் சி மங்கோலியர்கள், ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியர்கள். 11th one, dash race is known as Asian American race. Option A Caucasoid, option B Negroid, option C Mongoloid, option D Australoid. Dash இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும். option A Caucasoid, option B நீக்ரோக்கள், option C மங்கோலியர்கள், option D ஆஸ்திரேலியர்கள். 12th one, rural settlements are located near dash. option A water bodies, option B hilly areas, option C coastal areas, option D desert areas. கிராமப்புற குடியிருப்புகள் டேஸ் அருகில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ நீர்நிலைகள், ஆப்ஷன் பி மலைப்பகுதிகள், ஆப்ஷன் சி கடலோர பகுதிகள், ஆப்ஷன் டி பாலைவன பகுதிகள். 13th one, arrange the following in terms of size in ascending order. 1 city, 2 megalopolis, 3 metropolis, 4 conurbation. Option A 4132, option B 1342, option C 2134, option D 3124. அளவின் அடிப்படையில் கீழ்காணும் நகர்ப்புற குடியிருப்புகளை வரிசைப்படுத்துக. 1 நகரம், 2 மீப்பெரு நகரம், 3 தலைநகரம், 4 இணைந்த நகரம். ஆப்ஷன் ஏ 4132, ஆப்ஷன் பி 1342, ஆப்ஷன் சி 2134, ஆப்ஷன் டி 3124. 14th one, Assassin. There are numerous languages spoken in the world. Reason, the linguistic diversity in the world is vast. Option A and R are correct and A explains R. Option B, A and R are correct but A does not explain R. Option C, A is incorrect but R is correct. Option D, both A and R are incorrect. கூற்று உலகில் அநேக மொழிகள் பேசப்படுகின்றன. காரணம், மொழி வேற்றுமை உலகில் அதிக அளவில் காணப்படுகிறது. ஆப்ஷன் ஏ கூற்றும் காரணமும் சரி, கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் பி கூற்றும் காரணமும் சரி ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை. ஆப்ஷன் சி கூற்றும் தவறு காரணம் சரி. ஆப்ஷன் டி கூற்றும் காரணமும் தவறானவை. 15th one, Assassin. திருவேற்காடு in தமிழ்நாடு is an example for pilgrim settlement. Reason, iron and steel industry is located there. Option A, R is the correct explanation of A. Option B, R is not the correct explanation of A. Option C, A is wrong and R is correct. Option D, A and R are wrong. கூற்று திருவேற்காடு தமிழ்நாட்டில் யாத்திரை குடியிருப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டு. காரணம், இரும்பு எஃகு தொழிற்சாலை அங்கு அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ காரணம் சரி, காரணத்தை கூற்று சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் பி காரணம் சரி, காரணத்தை கூற்று சரியாக விளக்கவில்லை. ஆப்ஷன் சி கூற்றும் தவறு காரணம் சரி. ஆப்ஷன் டி கூற்றும் காரணமும் தவறானவை. 16th one, the science of map making is called dash. ஆப்ஷன் ஏ ஜியோகிராஃபி, ஆப்ஷன் பி கார்டோகிராஃபி, ஆப்ஷன் சி பிசியோகிராஃபி, ஆப்ஷன் டி பிசிக்கல் ஜியோகிராஃபி. நிலவரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ புவியியல் ஜியோகிராஃபி, ஆப்ஷன் பி கார்டோகிராஃபி, ஆப்ஷன் சி பிசியோகிராஃபி, ஆப்ஷன் டி பௌதீக புவியியல். 17th one, north, south, east and west are 4 directions are called as option A cardinal, option B geographical, option C latitudinal, option D angles. வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய 4ம் டேஷ் திசைகள் ஆகும். ஆப்ஷன் ஏ முக்கியமான, ஆப்ஷன் பி புவியியல், ஆப்ஷன் சி அட்சரேகை, ஆப்ஷன் டி கோணங்கள். 18th one, cultural maps are those which shows the dash features. Option A natural, option B man-made, option C artificial, option D environmental. கலாச்சார நிலவரை படங்கள் என்பன டேஸ் அமைப்புகளை காட்டுகின்றன. ஆப்ஷன் ஏ இயற்கையான, ஆப்ஷன் பி மனிதனால் உருவாக்கப்பட்ட, ஆப்ஷன் சி செயற்கையான, ஆப்ஷன் டி சுற்றுச்சூழல். 19th one, which among the following is a correct? First one, an atlas is a bound volume of different types of maps. Second one, atlas maps are drawn on smaller scale. Third one, insignificant details are omitted. Option A 1 and 3 are correct. Option B 2 and 3 are correct. Option C 1 and 2 are correct. Option D 1, 2 and 3 are correct. பின்வருவனவற்றில் நிலத்தின் சரியான பண்பு எது? 1, நிலவரைபட நூல் என்பது பல வகைப்பட்ட நிலவரைபடங்கள் கட்டமைக்கப்பட்ட தொகுதியாகும். 2, நிலவரைபட நூலின் வரைபடங்கள் சிறிய அளவில் வரையப்படுகின்றன.
சிறிய அளவில் வரையப்படுகின்றன. 3. முக்கியமற்ற விவரங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 சரி. 21. Statement 1. Globe is a three-dimensional model of the Earth. Statement 2. It is easy to handle and to carry as it can be rolled up or folded. Option A. Statement 1 is correct and 2 is wrong. Option B. Statement 1 is wrong and 2 is correct. Option C. Both the statements are correct. Option D. Both the statements are wrong. கூற்று 1. உலக உருண்டை என்பது புவியின் முப்பரிமாண மாதிரி. கூற்று 2. இது கையாள்வதற்கும் எடுத்துச் செல்வதற்கும் எளிது. சுருட்டியோ அல்லது மடித்தோ கையில் எடுத்துச் செல்வதற்கும் எளிது. ஆப்ஷன் ஏ கூற்று 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் பி கூற்று 1 தவறு 2 சரி. ஆப்ஷன் சி 2 சரி. ஆப்ஷன் டி 2 தவறு. 21. Dash is a event which causes enormous physical damage to property, loss of life and change in the environment. Option A hazard. Option B disaster. Option C recovery. Option D mitigation. பொருட்சேதம், உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு இயற்கை காரணி டேஸ். ஆப்ஷன் ஏ இடர். ஆப்ஷன் பி பேரிடர். ஆப்ஷன் சி மீட்பு. ஆப்ஷன் டி மட்டுப்படுத்தல். 27. Activities that reduce the effects of disaster. Option A preparation. Option B response. Option C mitigation. Option D recovery. பேரிடரின் விளைவை குறிக்கும் செயல்பாடுகள். ஆப்ஷன் ஏ தயார் நிலை. ஆப்ஷன் பி பதில். ஆப்ஷன் சி மட்டுப்படுத்தல். ஆப்ஷன் டி மீட்பு நிலை. 23. A sudden movement or trembling of the earth's crust is called an dash. Option A tsunami. Option B earthquake. Option C fire. Option D cyclone. ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ சுனாமி. ஆப்ஷன் பி புவி அதிர்ச்சி. ஆப்ஷன் சி நெருப்பு. ஆப்ஷன் டி சூறாவளி. A sudden overflow of water in a large amount caused due to heavy rainfall is called dash. Option A flood. Option B cyclone. Option C drought. Option D seasons. கனமழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுதல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ வெள்ளம். ஆப்ஷன் பி சூறாவளி. ஆப்ஷன் சி வறட்சி. ஆப்ஷன் டி பருவ காலங்கள். 25. Road accidents can be avoided by permitting the persons who have dash is allowed to drive vehicle. Option A ration card. Option B license. Option C permission. Option D documents. டேஸ் வைத்துள்ளோரை வாகனம் ஓட்ட அனுமதித்தால் சாலை விபத்தினை தவிர்க்கலாம். ஆப்ஷன் ஏ ரேஷன் அட்டை. ஆப்ஷன் பி ஓட்டுநர் உரிமம். ஆப்ஷன் சி அனுமதி. ஆப்ஷன் டி ஆவணங்கள். 26. Accession. In the modern world, we can't live happy every day. Reason: due to pollution and environmental degradation, we are undergoing natural hazard and disaster. Option A and R are correct and A explains R. Option B A and R are correct but A does not explain R. Option C A is not correct but R is correct. Option D both A and R are incorrect. கூற்று நவீன உலகத்தில் அனுதினமும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. காரணம் மாசடைதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவின் காரணமாக இயற்கை இடர் மற்றும் பேரிடரை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்று காரணத்தை விளக்குகிறது. ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்று காரணத்தை விளக்கவில்லை. ஆப்ஷன் சி கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. 27. Accession. Sudden movement or trembling of the earth's crust is called an earthquake. Reason: movement of the tectonic plates, mass wasting, surface fault or leads to earthquake. Option A and R are correct and A explains R. Option B A and R are correct but A does not explain R. Option C A is incorrect but R is correct. Option D both A and R are incorrect. கூற்று திடீர் நகர்வு அல்லது பூமியின் மேலோட்டில் ஏற்படும் நடுக்கம் புவி அதிர்ச்சியாகும். காரணம் டெக்டானிக் தட்டுகளின் நகர்வு, ஜன நெருக்கடி, பிளவு போன்றவை புவி அதிர்ச்சிக்கு வித்திடுகின்றன. ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி மற்றும் கூற்று காரணத்தை விளக்குகிறது. ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்று காரணத்தை விளக்கவில்லை. ஆப்ஷன் சி கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. 28. A map that shows the physical feature of an area is called dash.
Option A, cadastral map. Option B, relief map. Option C, climatic map. Option D, resource map. ஒரு பகுதியின் இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம். ஆப்ஷன் ஏ, நிலக்காணி படங்கள். ஆப்ஷன் பி, நிலத்தோற்ற புவிப்படம். ஆப்ஷன் சி, காலநிலையியல் புவிப்படம். ஆப்ஷன் டி, மூலாதார புவிப்படம். 28th one, shallow water bodies are represented by dash color. Option A, yellow. Option B, brown. Option C, light blue. Option D, dark blue. ஆழம் குறைந்த நீர்ப்பகுதிகள் டேஷ் வண்ணம் மூலம் குறிப்பிடப்படுகிறது. ஆப்ஷன் ஏ, மஞ்சள். ஆப்ஷன் பி, பழுப்பு. ஆப்ஷன் சி, வெளிர் நீலம். ஆப்ஷன் டி, அடர் நீலம். 30th one, the maps which are known as plans are. Option A, cadastral maps. Option B, topographical maps. Option C, isoline maps. Option D, transport maps. பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவிப்படங்கள் டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ, நிலக்காணி புவிப்படங்கள். ஆப்ஷன் பி, தளப்படங்கள். ஆப்ஷன் சி, சம அளவு கோட்டு படங்கள். ஆப்ஷன் டி, போக்குவரத்து படங்கள். 31, actual distribution of population can be represented by dash. Option A, lines. Option B, shades. Option C, dots. Option D, contours. மக்கள் தொகை பரவலை டேஷ் மூலம் காண்பிக்கலாம். ஆப்ஷன் ஏ, கோடுகள். ஆப்ஷன் பி, வண்ணங்கள். ஆப்ஷன் சி, புள்ளிகள். ஆப்ஷன் டி, சம அளவு கோடுகள். 37 one, statement small scale maps can show only major features. Reason, due to lack of space it shows large areas like continents and countries. Option A, statement is true but the reason is wrong. Option B, statement is wrong and the reason is correct. Option C, both the statements and reasons are correct. Option D, both the statement and reasons are wrong. கூற்று, சிறிய அளவை புவிப்படங்களில் பிரதான தோற்றங்களை மட்டுமே காண்பிக்கப்படுகின்றன. காரணம், குறைந்த அளவு இடமே உள்ளதால் பெரிய பரப்பிலான கண்டங்கள் மற்றும் நாடுகள் போன்றவற்றை மட்டுமே காண்பிக்க இயலும். ஆப்ஷன் ஏ, கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் பி, கூற்று தவறு காரணம் சரி. ஆப்ஷன் சி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆப்ஷன் டி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. 33rd one, statement the conventional signs and symbols are the keys of map reading. Reason, these symbols give a lots of information in a limited area. Option A, both the statement and reasons are correct. Option B, both the statement is wrong and the reason is correct. Option C, statement is true but the reason is wrong. Option D, both the statement and the reasons are wrong. கூற்று, மரபு குறியீடுகளும் சின்னங்களும் வரைபடத்தின் திறவுகோல் ஆகும். காரணம், இவை குறைந்த அளவிலான படத்தில் அதிக விவரங்களை தருகின்றன. ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆப்ஷன் பி, கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. ஆப்ஷன் சி, கூற்று சரி காரணம் தவறு. ஆப்ஷன் டி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. 34th one, dash indicates the purpose or theme of the map. Option A, title. Option B, scale. Option C, direction. Option D, legend. ஒரு நிலவரைபடத்தின் கருத்து அல்லது நோக்கத்தை குறிப்பிடுவது. ஆப்ஷன் ஏ, தலைப்பு. ஆப்ஷன் பி, அளவை. ஆப்ஷன் சி, திசைகள். ஆப்ஷன் டி, நிலவரைபட குறிப்பு. 35th one, standard symbols that are used in maps to convey a definite meaning are called dash. Option A, conventional signs and symbols. Option B, coordinates. Option C, grid references. Option D, directions. நிலவரைபடத்தில் உறுதியான கருத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படும் நிரந்தர குறியீடுகள். ஆப்ஷன் ஏ, முறை குறியீடுகள். ஆப்ஷன் பி, இணைப்பாய புள்ளிகள். ஆப்ஷன் சி, வலைப்பின்னல் அமைப்பு. ஆப்ஷன் டி, திசைகள். GPS consists of a constellation of dash satellites. Option A, 7. Option B, 24. Option C, 32. Option D, 64. உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள்கள். ஆப்ஷன் ஏ, 7. ஆப்ஷன் பி, 24. ஆப்ஷன் சி, 32. ஆப்ஷன் டி, 64. 37th one, assertion, the points at which the vertical and the horizontal lines of the grid intersect are called coordinates. Reason, the lines that run horizontally and vertically are called northings and eastings respectively. Option A, both A and R are true or explains A. Option B, both A and R are true or does not explain A. Option C, A is correct or is false. Option D, A is false or is true. கூற்று, செங்குத்து கோடுகளும் இடைமட்ட கோடுகளும் ஒரு புள்ளியில் சந்திப்பதன் மூலம் உருவாக்கும் வலை அமைப்பிற்கு இணைப்பாயங்களின் அமைப்பு என்று பெயர்.
காரணம், கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் செல்லும் கோடுகள் முறையே வடக்கை கோடுகள், கிழக்கை கோடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் ஆனது ஏவிற்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் ஆனது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி, ஏ சரி, ஆர் தவறு. ஆப்ஷன் டி, ஏ தவறு, ஆர் சரி. 38th one assertion: the legend of a map does not help us to understand the information in a map. Reason: it is usually placed at the left or right corner at the bottom of the map. Option A is false or is true. Option B, both A and R are true or does not explain A. Option C, A is correct or is false. Option D, both A and R are true or explains A. கூற்று: ஒரு நிலவரைபடத்தில் உள்ள வரைபட குறிப்புகள் வரைபடத்தில் உள்ள செய்திகளை புரிந்து கொள்ள பயன்படாது. காரணம், இது பொதுவாக நிலவரைபடத்தின் அடிப்பகுதியில் இடது அல்லது வலதுபுற ஓரத்தில் காணப்படும். ஆப்ஷன் ஏ தவறு, ஆர் சரி. ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் ஆனது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி, ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. ஆப்ஷன் டி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் ஆனது ஏவிற்கு சரியான விளக்கம். 39th one, one among the following is not the first responder in case of a disaster. Option A, police officers. Option B, firefighters. Option C, insurance agents. Option D, emergency medical technicians. கீழ்காண்பவற்றில் ஒன்று பேரிடரை பொறுத்தமட்டில் முதன்மை மீட்பு குழு இல்லை. ஆப்ஷன் ஏ, காவலர்கள். ஆப்ஷன் பி, தீயணைப்பு படையினர். ஆப்ஷன் சி, காப்பீட்டு முகவர்கள். ஆப்ஷன் டி, அவசர மருத்துவ குழு. 40th one, drop, cover, hold is a mock drill, a oval for. Option A, fire. Option B, earthquake. Option C, tsunami. Option D, riot. விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை? ஆப்ஷன் ஏ, தீ. ஆப்ஷன் பி, நிலநடுக்கம். ஆப்ஷன் சி, சுனாமி. ஆப்ஷன் டி, கலவரம். 41, which of the following statements is untrue? Option A, stop, drop, roll is for fire. Option B, drop, cover, hold is for an earthquake. Option C, if seawater recedes back, run to higher places is for flood. Option D, if gunshots are heard, drop to the ground and cover the head with hand is for riot. கீழ்காணும் சொற்றொடர்களில் எது தவறு? ஆப்ஷன் ஏ, தீ விபத்திலிருந்து தப்பிக்க நில், விழு, உருள். ஆப்ஷன் பி, விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் என்பது நிலநடுக்க தயார் நிலையாகும். ஆப்ஷன் சி, கடல் நீர் பின்வாங்கி சென்றால் நீங்கள் உயரமான பகுதிகளை நோக்கி ஓடுங்கள் என்பது வெள்ளப்பெருக்குக்கான தயார் நிலை. ஆப்ஷன் டி, துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டால் தரையில் கிடைமட்டமாக படுத்துக்கொண்டு தலையையும் கழுத்தையும் மூடிக்கொள்ளவும். 47 one, which of the following statements belong to responding to earthquake? Option A, avoid any place where police or security forces action is in progress. Option B, know the height of your street above sea level and the distance of your street from the coast. Option C, stay away from glass, windows, outside doors and walls and anything that could fall. Option D, before opening a door, feel it with the back of your hand. கீழ்காணும் சொற்றொடர்களில் எது நிலநடுக்கத்தை எதிர்கொள்வதோடு தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ, காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம். ஆப்ஷன் பி, கடல் மட்டத்தில் இருந்து உங்கள் தெரு எவ்வளவு உயரத்தில் உள்ளது மற்றும் கடலோரத்தில் இருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்துள்ளது என தெரிந்து கொள்ளவும். ஆப்ஷன் சி, கண்ணாடி ஜன்னல், வெளிக்கதவுகள், சுவர் மற்றும் எளிதில் விளக்கூடிய தொங்கும் மின் விளக்குகள் மற்றும் மரச்சாமான்கள் போன்றவற்றிலிருந்து விலகி இருக்கவும். ஆப்ஷன் டி, கதவை திறப்பதற்கு முன்பு புறங்கையால் கதவை தொட்டு வெப்பமாக உணர்ந்தால் கதவை திறக்க வேண்டாம். 43rd one, a landmass bounded by sea on three sides is referred to as dash. Option A, coast. Option B, island. Option C, peninsula. Option D, strait. மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ, கடற்கரை. ஆப்ஷன் பி, தீவு. ஆப்ஷன் சி, தீபகற்பம். ஆப்ஷன் டி, நீர்ச்சந்தி. 44th one, the highest peak in South India is. ஆப்ஷன் ஏ, ஊட்டி. ஆப்ஷன் பி, கொடைக்கானல். ஆப்ஷன் சி, ஆனைமுடி. ஆப்ஷன் டி, இந்தாகடா. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் டேஸ்.
ஆப்ஷன் ஏ ஊட்டி, ஆப்ஷன் பி கொடைக்கானல், ஆப்ஷன் சி ஆனைமுடி, ஆப்ஷன் டி ஜிண்டாகடா. 41. Pulicat Lake is located between the states of option A West Bengal and Odisha, option B Karnataka and Kerala, option B Odisha and Andhra Pradesh, option D Tamil Nadu and Andhra Pradesh. பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிசா, ஆப்ஷன் பி கர்நாடகா மற்றும் கேரளா, ஆப்ஷன் சி ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் டி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். 46th one. The spreading speed of low fire is option A 1 to 3 meter per second, option B 3 to 5 meter per second, option C 4 to 6 meter per second, option D 6 to 8 meter per second. குறைந்த அளவு தீ பரவும் வேகம் ஆப்ஷன் ஏ 1 முதல் 3 மீட்டர் பெர் நொடி, ஆப்ஷன் பி 3 முதல் 5 மீட்டர் பெர் நொடி, ஆப்ஷன் சி 4 முதல் 6 மீட்டர் பெர் நொடி, ஆப்ஷன் டி 6 முதல் 8 மீட்டர் பெர் நொடி. 47th one. To cut off all branches of trees standing near our houses to prevent option A earthquake, option B flood, option C fire, option D drought. நமது வீட்டிற்கு அருகில் நிற்கும் மரங்களின் அனைத்து கிளைகளையும் வெட்டுவது எதை தடுக்க? ஆப்ஷன் ஏ நிலநடுக்கம், ஆப்ஷன் பி வெள்ளம், ஆப்ஷன் சி தீ, ஆப்ஷன் டி வறட்சி. 48th one. Which one of the following is the true rule of action for stampede? Option A. Find lower place or cavity and square there if the area is open. Option B. Avoid rock slides and landslides if you are in the mountain. Option C. Keep your hands by your chest. Option D. Keep your head no higher than 30 cm above the floor. பின்வரும் நோற்றில் எது கூட்ட நெரிசலுக்கான செயல் விதி? ஆப்ஷன் ஏ திறந்த வெளி நிலப்பரப்பாக இருந்தால் தாழ்வான பகுதி அல்லது குழியில் அமர்ந்து கொள். ஆப்ஷன் பி மலைப்பகுதியாக இருந்தால் பாறை சரிவுகளையும் நிலச்சரிவுகளையும் தவிர. ஆப்ஷன் சி கைகளை மார்போடு வைத்துக்கொள். ஆப்ஷன் டி தலைப்பகுதியை தரையிலிருந்து 30 சென்டிமீட்டர் உயரத்திற்கு மிகாதவாறு வைத்துக்கொள். 49th one. The 1984 industrial gas disaster occurred in option A Delhi, option B Pune, option C Bhopal, option D Noida. 1984 தொழிலக வாயு பேரிடர் நிகழ்ந்த இடம் option A Delhi, option B Pune, option C Bhopal, option D Noida. 50th one. The natural gas vent known as the eternal fire of Baba Gurgur is located at which country? Option A Iran, option B Iraq, option C Yemen, option D Kuwait. இயற்கை எரிவாயு குழாயில் எரியும் பாபா குர்குர் அணையா நெருப்பு காணப்படும் நாடு? ஆப்ஷன் ஏ ஈரான், ஆப்ஷன் பி ஈராக், ஆப்ஷன் சி ஏமன், ஆப்ஷன் டி குவைத். ஸோ இதோட நம்ம வந்துட்டு கிராக்கத்தான் டே 78 நிறைய பகுதிக்கு வந்திருக்கோம். ஸோ இது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அதோட ஆன்சர்ஸ்க்கான பகுதிக்கு போகும். யூ கேன் கெட் த ஆன்சர்ஸ் காப்பி ஆஃப் தட் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபர்தராக அப்டேட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம எஸ்ஏஎஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ ஃபர்தராக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த அப்டேட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இன் யுவர் ஃபோரம் பேஜ். ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக அப்டேட் ஆகும். So stay tuned with the SS Academy. We will see in the coming days. Thank you very much.